கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 16/7/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வரை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள உங்களுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக சமாதானம் கிருபை விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீங்கள் செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக நிறைவு இவரோட வாழ்க்கையில் இருக்கட்டும். யோவான் 11:25 படி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்பொழுதும் இவருக்கு நீர் ஜீவனாய் இருந்து சகலத்திலுமே ஆசீர்வாதத்தை கொடுங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 16/7/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் இப்படி சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறேன். இப்படி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக முடியும். நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதம் செய்யட்டும் அப்பா. என் தேவனுடைய கிருபை தேசத்தில் ஆண்டவரே எப்போதும் இருக்கும்படியாக செய்யுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.